இந்தியாங்கிறது சமத்துவமான நாடு, சகோதரத்துவமும் அன்பும் நிறைஞ்ச நாடு. இங்க எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு. கடந்த 2023 வருஷத்துல இந்தியால இருக்கிற மணிப்பூர் மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அங்க இரு இன மக்கள் அவங்களுடைய முன்னுரிமைக்காக போராடிட்டு இருக்காங்க. அங்க பல மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து சாப்பிட்றதுக்கு உணவு கூட இல்லாம தவிக்கிறாங்க. பல குழந்தைகள் பெற்றோர்களையும் தங்களுடைய உறவினர்களையும் இழந்து தவிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, பல மக்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அங்க இருக்கிற நிறைய வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுது. இது மட்டும் இல்ல, மே மாசம் ஒரு பெண்மணிய 100 ஆண்கள் சேர்ந்து நிர்வாணப்படுத்தி நடுரோட்ல இழுத்துட்டு போறாங்க. இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அசிங்கமான ஒரு விஷயம். இன்னொரு பிரச்சனை பார்த்தா, மசூதி இடிச்சு அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறாங்க. இன்னொரு பிரச்சனை, ஒரு நபர் காவி துணியை கொண்டு போய் ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்து மேல கட்டிட்டு வராங்க. இதே மாதிரி ஒரு நபர் ஒரு ஏரியால ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னாலோ அந்த நபரை பல மக்கள் சேர்ந்து துன்புறுத்துறாங்க. இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மணிப்பூர்ல நடந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்தியால எங்க வந்தாலும் அந்த பிரச்சனைய மத்திய மாநில அரசு தட்டி கேட்கணும். அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கணும். இந்தியால இந்த மாதிரி எங்க பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு கரெக்டான தீர்ப்பு கொடுப்பாங்க, மக்களுக்கு நல்லது செய்வாங்க, இனிமேலும் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றுவாங்க அப்படிங்கிற கட்சியை பார்த்து ஓட்டு போடுங்க. அது எந்த கட்சின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை ஓட்டு போடக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.